ஹாய் ஐ மே 65 நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் தமிழ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இது ஒரு மைண்ட் செட்ல நான் வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. பட் வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, நீங்க உங்களுக்கு என்னென்ன மைண்ட்ல ஏறுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ மற்றதெல்லாம் வந்து எடுத்துக்க வேண்டிய தேவை கிடையாது. பட் இம்பார்ட்டன்ட் ரூல்ஸை மட்டும் அங்கங்க சொல்றேன். வந்து நீங்க கேட்டுட்டே இருக்கீங்களா, அது ஈஸியாவே மேக்கப் உங்களுக்கு மெமரியில ஏறிடும். ஸோ அதனால வந்து நீங்க உங்க மைண்ட்ல ஏறுச்சுன்னா ஓகே, ஏறலாட்டி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த விஷயம் புரிஞ்சுச்சுன்னா ஓகே நல்லது. புரியல அப்படின்னா அதை விட நல்லது. ஏன்னா அந்த விஷயமே நம்ம தெரியாதுல. நம்ம வந்து அந்த வழியிலே போற போறது கிடையாது. அந்த வழியில போனா தானே அதுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த வழியில போகல அப்படிங்கிற பட்சத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதாவது நீங்க கத்துக்க போற வரை எந்த பிரச்சனையும் கிடையாது. கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டீங்கன்னா பட் அதுல நிறைய ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்துல என் சைட்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த நான் எடுத்துட்டு போயிட்டு நடத்திட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு ஆஸ் அ லேர்னரா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது. பட் நீங்க சொன்னாதான் எனக்கு புரியும். ஸோ அதனால வந்து உங்க சைட்ல என்னென்ன பிரச்சனை இருக்குது அதெல்லாம் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் நான் மேக்ஸிமம் ஓவர் கம் பண்ண என்னோட எஃபர்ட் ஃபுல்லாத்தையும் போட நான் தயாரா இருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லீவ் த கமெண்ட். அதை நான் மேக்ஸிமம் அடுத்தடுத்த வீடியோல வந்து நான் வந்து சால்வ் பண்ண மேக்ஸிமம் முயற்சி பண்றேன். ஆங்கிலங்கிறது ஒரு ஜஸ்ட் ஆர்ட். ஸோ இது ஒரு கலை தான். பட் இது நாட் அ நாலேஜ். இது வந்து அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஆங்கிலத்தை எதுக்காக படிக்கிறோம் வந்து தமிழை இன்னமும் முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்காட்டி நம்ம வந்து ஒரு சயின்ஸ் வேர்ல்டுல இருக்கறனால அடுத்தடுத்த இனோவேஷன் இன்வென்ட் பண்றதுக்கு அதெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம உலகத்துல சர்வே ஆகுறதுக்காட்டி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் லேர்ன் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இந்த ஒரு கம்யூனிட்டியா ஒரு சிங்கிள் வேர்ல்டு, அதாவது ஒரு உலகமா மாறிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு உலகமா தான் அந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறிக்கிட்டு இருக்கலாம். நமக்கு ஒரு இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒரு தேவையா இருக்கு. ஸோ அதனாலதான் நான் வந்து இங்கிலீஷ் நடத்திட்டு இருக்கேன். ஸோ இதுல நிறைய பேர் இருந்தாலும் பட் நிறைய பேர் இங்கிலீஷை கத்துக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் தமிழ்ல வந்து அந்த அளவுக்கு இன்ன வரையும் கடைசி மக்கள் வரையும் போய் சேரல. இன்னும் ஏதோ பிரச்சனையா இருக்குது அப்படிங்கறதுனால நானும் அதை ஒரு விஷயம் கையில எடுத்திருக்கேன். நம்ம அதுல வந்து பாஸ்ட் டென்ஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம உள்ள போயிடும் டாபிக்ல போயிடும். பாஸ்ட் டென்ஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த காலத்தை சொல்லையில தான் அந்த காலம் தான் வந்து ஒரு காலம். இந்த வேர்பை பத்தி பேசலாம் காலத்தை காட்டும் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் சொல்லியிருக்கேன். ஸோ காலம் காட்டும். இது வந்து ஒரு 3 காலம் தான் இருக்குது. பட் இந்த டென்ஸ் மட்டும் 12 காலத்துக்கு யூஸ் பண்ணுவோம். நமக்கு வெறும் பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இந்த 3 காலம் தானே இருக்கு. பட் வந்து இந்த வேர்புக்கு மட்டும் 12 காலங்களா பிரிச்சு வச்சிருக்கானுங்க. அந்த 12 காலத்தை நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போறது கிடையாது. பட் அங்க யூஸ் பண்ணுவோம். அது மேக்ஸிமம் இந்த 3 காலம் தான் எடுத்துட்டு போவோம். ஸோ அதனால வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் என்னன்னு நடத்திட்டு இருக்கேன். ஸோ ஒண்ணுமே இல்ல. வேர்பு தானே மாறும். ஸோ ஒண்ணுமே இல்ல. அந்த வேர்பு மட்டும் தான் மாறும். ஸோ அது என்ன சந்தித்தேன் அப்படின்னா வந்து பாஸ்ட் டென்ஸ். சந்தி அப்படின்னா வந்து பிரசன்ட்ல இருக்குது. சந்திக்கிறேன் அப்படின்னா மீட்டிங், மீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒவ்வொரு வேர்பு வந்து ஒரு ஐஎன்ஜி சேர்ந்த அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்மெட்ல மாறும். ஸோ எப்படி சந்தித்தேன், சந்திக்கிறேன் அப்படிங்கலாம் மாத்திரம் பாத்தியா. ஸோ அதே மாதிரி தான் பாஸ்ட் டென்ஸ்ல மாறும். ஸோ இதுல வந்து இடி சேர்ந்துச்சுன்னா அதை வந்து வீக் வேர்ப்னு சொல்லிடலாம். மெயின் வேர்புக்கு 2 ஃபார்மெட் இருக்கு. ஸோ ஒண்ணு வந்து இடி. நீங்க வந்து எக்ஸாம்பிள் எழுத போறது கிடையாது. லைட்டா ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ ஞாபகம் மைண்ட்ல ஏறிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏறலாட்டியும் அதோட பிரச்சனை கிடையாது. ஓகே. இடி வேர்ப், அதாவது இடி வேர்ப் இதை வீக் வேர்ப்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராங் வேர்ப்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் வேர்ப் கிட்டத்தட்ட 280 இருக்குது. பட் அதுல 80 தான் நம்மளோட யூசேஜ்ல இருக்கு. பட் அதை வந்து ஈஸியாவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்ட்ராங் வேர்ப் நம்ம போயில அங்கங்க சொல்றேன். அதை மட்டும் லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இடி வேர்ப் மற்ற எல்லாமே இடி வேர்ப் தான். ஸோ அதுல வீக் வேர்ப் தான். இன்வைட் அப்படின்னா வந்து அழைக்கிறது. இன்வைட்டட் அப்படின்னா அழைத்தேன். இந்த மாதிரி ஒரு மாறுது. ஸோ நான் எனது நண்பர்களே பார்ட்டிக்கு அழைத்தேன் அப்படின்னு சொல்லணும். இப்ப எதை அப்படி யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அதுதான் சப்ஜெக்ட். ஸோ என்ன செயல் செஞ்சீங்க அப்படின்னா வேர்பு. ரொம்ப பாஸ்டா நடத்துற மாதிரி இன்னைக்கு ஒரு சின்ன எங்க ஊர்ல கொஞ்சம் திருவிழா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்கான வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. பட் இன்னைக்கு அதை விட புரியாம இருக்கும். அந்த அளவுக்கு செம்மையா குழப்பம். சரி குழம்பலாம் வேணாம். லைட்டா என்னென்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எனது நண்பர்களை யார் அழைச்சிங்க அப்படிங்கிறத ஒரு ஓவா இருக்கும். ஸோ இதை லாஸ்ட் பார்ட் எதுக்கு அப்படின்னா பார்ட்டிக்கு அப்படிங்கிறது அது ஒரு அட்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இது ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இது சப்ஜெக்ட்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா இதான் சென்டென்ஸ் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன்னா எங்க இருந்து தொடங்குது உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன்ல தான் நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸே இருக்கும். பேச முடியாம இருக்கு. வாக்கிய அமைப்புல தான் சில சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அதனால வாக்கிய அமைக்கிறத நான் எடுத்திருக்கேன். நான் அழைத்தேன் அப்படின்னா இன்வைட். இது வந்து சப்ஜெக்ட், இது வேர்ப். இது முதல்ல சேரணும். இந்த எஸ்விஓஏ தான் இந்த மாதிரி ஃபார்மெட்ல தான் மாறும். எஸ்விஓஏ. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு நடத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் மேக்ஸிமம் ஃபார்மெட். பேட்டர்ன் இதுதான் பேட்டர்ன். இது ஒரு ஃபார்முலா மாதிரி. இதை மட்டும் லைட் ஆகும்போது நான் அழைத்தேன்னா இன்வைட்டட். எனது நண்பர்கள் மை ஃப்ரெண்ட்ஸ். எனது நண்பர்கள்னா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்ட்டிக்கு டு த பார்ட்டி. இது ஏன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸை பத்தி சொல்லையில டு த பார்ட்டி. எதுக்குன்னா பார்ட்டிக்கு அழைச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகே. ஐ இன்வைட்டட் மை ஃப்ரெண்ட்ஸ் டு த பார்ட்டி. என்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்ட்டிக்கு அழைச்சேன் அப்படின்னு சொல்றது. ஐ இன்வைட்டட்
மை ஃப்ரெண்ட்ஸ் டு த பார்ட்டிக்கு அனுப்பிச்சேன். ஸோ இது சப்ஜெக்ட், இது வேர்பு, ஸோ இது ஆப்ஜெக்ட், இது ஒரு அட்ஜென்ட்னு சொல்லுவாங்க. இது ஏ, இது ஓ, ஸோ இது வேர்ப், ஸோ இது சப்ஜெக்ட். இதுல வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மூணாவது சேர்க்கிறேன் பார்த்தீங்களா, மூணாவதுக்கு மேல. ஸோ இதுல 5 கொஸ்டின் கேளுங்க. இந்த 5 கொஸ்டின் ஆன்சர் வந்துச்சுன்னா ஒன்றா சேருங்க. எதை, யாரை, எங்கே, எப்பொழுது, எப்படி. இது வந்து ஆர்டர் கொஸ்டினோட ஆர்டர் மாறக்கூடாது. ஸோ ஒரு 5 விரலுக்கானது. ஃபர்ஸ்ட் எதை, செகண்ட் யாரை, எங்கே, எப்பொழுது, எப்படி. இந்த ஒரு 5 கொஸ்டின் ஞாபகம் வச்சுட்டா அடுத்தது எதை ஐ இன்வைட்டட், யார் சந்திக்கிறேன், மை ஃப்ரெண்ட் சந்திக்கிறேன், அழைச்சேன் யார, என்னோட ஃப்ரெண்டை. எதுக்கு அழைச்சேன் அப்படின்னு வந்து பார்ட்டிக்கு. எதை, யாரை, எங்கே, எப்பொழுது, எப்படி. எதுக்கு, யார் அழைச்ச, பார்ட்டிக்கு அழைச்சேன் அப்படி சொல்றது. எதற்கு அழைச்ச, எதை யார் அழைச்சிங்க, எதற்கு அழைச்சிங்க, ஸோ அது வந்து பார்ட்டிக்கு அழைச்சேன் அப்படிங்கிறத சொல்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினா சேர்ந்துரும். இன்ஃபார்ம்டு அட் த 11th hourன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து சப்ஜெக்ட். ஸோ இன்ஃபார்ம்டு அப்படின்னா வந்து வேர்பு. யார் அழைச்சி, எப்பொழுது, யாரை அப்படிங்கிற கொஸ்டின் ஆப்ஜெக்ட். ஸோ எப்படி அழைச்சாங்க, 11th hour. இது ஒரு ஃப்ரேஸ். அட் 11th hour அப்படிங்கிறது 11th hour அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃப்ரேஸ். இது வந்து கடைசி நேரத்தில் அப்படிங்கிற ஒரு மீன் குறிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரேஸா இருக்கனால இது வந்து தனித்தனியா பிரிச்சு நீங்க பொருள் பார்க்கக்கூடாது. இதுக்கு ஒரே மீனிங் என்னன்னா வந்து கடைசி நேரத்தில் அப்படிங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஐ couldn't do anything, என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவேன். நான் 2 மணி நேரம் காத்திருந்தேன். காத்திருக்கிறதுக்கு எல்லாருமே வெயிட்னு தான் சொல்லுவாங்க. பட் தமிழ்லயே வந்து நம்ம காத்திருந்தேன் சொல்ல மாட்டோம், நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால வெயிட், அது வந்து எப்படி பாசிபிள் தான் வெயிட்டட் அப்படிங்கிற மாறும். ஒரு பர்டிகுலர் டைத்தை பத்தி ஐ வெயிட் 2 hours சொல்லக்கூடாது. ஐ வெயிட்டட் ஃபார் 2 hours. நான் வந்து என்ன மிஸ்டேக் பண்றேன்னா அதெல்லாம் அங்க நோட் பண்றேன். ஸோ ஃபார் யூஸ் பண்ண பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஐ வாண்ட் லீவ் ஃபார் அ டே. அது எனக்கு ஒரு லீவ், ஒரு டே, ஒரு காலத்தை குறிக்கல. அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து ஃபார் யூஸ் பண்ணி சொல்லணும். ஐ வாண்ட் லீவ் ஃபார் எ டே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்னு மாறும். ஸோ ஐ ஒர்க் தட் ஃபார் 5 years. நான் 5 வருஷம் அங்கே வேலை செஞ்சேன். ஸோ எவ்வளவு நாள், 5 வருஷம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டைம் சொல்லல ஃபார் யூஸ் பண்ணுவோம். வெயிட் ஃபார் சம் டைம்னா கொஞ்சம் நேரம் காத்துருங்க அப்படிங்கிறது சொல்லுவோம். மீட் வந்து மெட்டா மாறும். ஸோ மீட் அதாவது சந்தித்தேன் அப்படிங்கிறத மெட்டா மாறும். நான் அவர்களே ஒரு திருமண விழாவில் செஞ்சேன். இது முதல் கொஸ்டின். யார் செஞ்சது, யார் செஞ்சது, என்ன செயல் செஞ்சீங்க. ஸோ எதை அப்படின்னா யாரை அப்படின்னா இது ஒரு தேர்டா இருக்கும். ஸோ இது வந்து நம்பர் போட்டுக்கோங்க. ஸோ இது 1, இது 2, இது 3, இது 4. ஸோ ஒண்ணுமே இல்லை, அது ஆர்டர் வைஸா நம்ம மாற்ற போறோம். ஐ மீட் தம் அட் அ வெட்டிங். ஸோ நான் ஒரு அவர்களை திருமண விழாவை சந்தித்தேன். இது சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட். ஐடா நான். ஸோ சந்திச்சேன் அப்படின்னா மெட்டு. ஸோ 2 விஷயம் கிடைச்சு. அவர்களே தேர்டா இருக்குது. தம் அவர்களை. ஸோ இங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, திருமண விழா. அட் வெட்டிங்ல ஒரு திருமண விழாவில் ஒரு அப்படிங்கிறதுனால யூஸ் பண்றதுனால இது ஏ வருது. ஸோ அட் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து சொல்றதுக்கு அட் யூஸ் பண்ணுவோம். இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கேன். இது ஏன்னா வந்து எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது, எதை, யார் இந்த செயலை செஞ்சது, என்ன செயல் செஞ்சீங்க, எதை, யாரை, எங்கே, எப்பொழுது, எப்படி. இந்த ஒரு ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இந்த மாதிரி இருந்த விஷயத்துல தான் சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது. SVOAன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இது எப்படி அமைதான் ஒண்ணுமே இல்லை. இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சதுக்கு அப்புறம் ஸோ தேர்டா ஒரு கொஸ்டின் கேளுங்க. எதை, யாரை. இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது 3வது சேர்க்கணும். அதுக்கப்புறம் தான் எங்கே, எப்பொழுது, எப்படி. இந்த 3 கொஸ்டின் வந்து ஏயா மாறும். ஸோ இதெல்லாம் வந்து 1, 2, 3 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு கிராமட்டிக்கலா சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், ஆட்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஹவு டு ஃபார்ம் த சென்டென்ஸ். ஏன்னா எங்க இருந்து உங்களுக்கு தொடங்கினா சென்டென்ஸ் அமைக்கிறதா பார்த்தீங்கன்னா ஐதான் நானு அவர்களை நேற்று சந்தித்தேன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் இங்கிலீஷ். பட் எப்படி மாத்தணும்னா ஐ ஃபர்ஸ்ட் சேர்க்கணும். இங்கிலீஷ் மாதிரி ஃபர்ஸ்ட், 2 எதை, இது செகண்ட், தேர்டா இருக்கு யாருக்குள்ள, எதை செஞ்சு, யாரை செஞ்சீங்க, இது தேர்டு, இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், தேர்டு, இது ஃபோர்த்து. எப்பொழுது அப்படி இந்த எப்பொழுது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் கிடைச்சிச்சா. ஸோ இது யாரை அப்படின்னா வந்து இதுக்கான ஆன்சர் கிடைச்சிச்சா. ஸோ தேர்டா ஒரு கொஸ்டின் கேளுங்க. ஃபோர்த்தா தான் இது கேட்கணும். ஸோ இந்த கொஸ்டின்கள் ஆன்சர் பண்ணா ஆர்டர் வைஸா இருக்கலாம். ஐ மெட் தம் எஸ்டர்டே அப்படின்னு சொல்றேன். ஐ மெட் தம் எஸ்டர்டே அப்படி சொல்றது. நான் இதை போன வாரம் வாங்கினேன். இது மட்டும் இல்ல, ஒரு அர்ஜென்ட் மட்டும் சேராது, எவ்வளவு வேணா சேர்த்துட்டே போயிருக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் ஐ பாட் இட் லாஸ்ட் வீக். இதை நான் இதை வாங்க, ஐ பாட் பைனா பாட்னா வந்து வாங்கிட்டேன். ஐ பாட் இட் லாஸ்ட் வீக், நான் வந்து போன வாரம் வாங்கினேன் அப்படின்னு சொல்றது. பாட் இட் லாஸ்ட் வீக். அவர்கள் போன மாதம் வந்தார்கள். வர்றதுக்கு என்ன வேர்டு. ஸோ வர்றதுக்கு என்ன ஞாபகப்படுத்துங்க. ஸோ இது சப்ஜெக்ட். நான் அதுக்குள்ள இதை பிரிக்கிறேன். எப்பொழுது அப்படின்னு கேள்விக்கேன். இது ஒரு அட்ஜென்ட் சொல்லுவாங்க. போன மாதம் அவர்கள் எப்ப வந்தாங்க, போன மாதம் வந்தாங்களா. ஸோ சப்ஜெக்ட் வந்திருக்கு கேம். ஸோ வானா கம். ஸோ வந்தார்கள் அப்படின்னா கேம்.
they came last month. அவர்கள் எப்பொழுது வந்தாங்க? கடைசி மாதத்துல வந்தாங்க. நான் இங்கே போன மாதம் வந்தார். அவர்கள் இங்கே போன மாதம் வந்தாங்க. சோ எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்குல்ல. எங்கே அப்படிங்க, எங்கே எப்பொழுது எப்படி. சோ இப்ப எங்கே தான் ஃபர்ஸ்ட் சேர்க்கணுமா? they came here last month. இது ஃபர்ஸ்ட். அந்த கொஸ்டின் ஆர்டர் எதை, யாரை, எங்கே, எப்பொழுது, எப்படி. இந்த கொஸ்டின் ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதே மாதிரி தான் வச்சுக்கணும். என்ன செஞ்சேன்? வந்தாருங்க. சோ இது கேம். எப்பொழுது வந்தாங்க அப்படின்னா இது தேர்டா இருக்கும். எப்படி வந்தாங்க? எப்பொழுது வந்தாங்க? சோ எங்கே வந்தாங்க? இங்கே வந்தாங்க. எப்பொழுது வந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த். இதை தாண்டி வந்து அவர்கள் இங்கே போன மாதம் ரயிலில் வந்தார்கள். இது அதே மாதிரி தான். சோ இது சப்ஜெக்ட், இது வேர்பு, இது ஒரு அர்ஜென்ட். சோ எங்கே அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரு போன மாதம், எப்பொழுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரு எதில் அப்படின்னா எப்படி வந்தாங்க அப்படின்னா ரயில வந்தாங்க. இது மூணுமே அர்ஜென்ட் தான் சொல்றோம். இது வந்து they came here last month by train. ட்ரெயின்ல வந்தாங்க. இந்த ஆர்டர் முக்கியங்க. ஸோ இந்த ஆர்டர் தான் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ஆர்டர் மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாவே வந்து இங்கிலீஷ்ல ஈஸியாவே சர்வை பண்ணலாம். ஸோ எதுக்காக அந்த மாதிரி கத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த உலகம் வந்து மேக்சிமம் ஒன்னாக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதனால நீங்க இந்த உலகத்துல சர்வை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை படிச்சுதான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஏன்னா வந்து இந்த உலகத்துல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கூட இருக்கிற உலகத்துல நம்மளும் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு விஷயத்த, ஏன்னா ஒவ்வொரு டே லைஃப் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்களை அந்த அளவுக்கு அப்டேட் இருந்தா மட்டும் தான் இந்த உலகத்துல சர்வை பண்ண முடியும். அதுக்காண்டி தான் வந்து இந்த இங்கிலீஷ் கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நாலேஜ் கைன் பண்ண தான். ஸோ நமக்கு இந்த மாதிரிலாம் வழி இருக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து லைஃப் வந்து இந்த மாதிரி மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே டிஃபரெண்ட் விஷயம்ல தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, திஸ் இஸ் A65. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.